ஸ்டாப். ஆஃபீஸில் உங்கள் சீனியர் கிட்ட ஒரு டவுட் கேட்கணுமா இல்லை லீவ் கேட்கணுமா? இந்த பாஸ்போர்ட் கிளியரா? கேன் ஐ கோ ஹோம்னு சிம்பிளாக கேட்டுட்டு ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் இங்கிலீஷ்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குதானோன்னு இல்லை. இன்னைக்கு வீடியோவில் ஐ வில் கிவ் யூ த PCR Formula to handle any professional situation with total confidence. Don't skip because episode 7 is going to level up your career. Let's go. மச்சி, இதுதான் நம்ம டாங்கிலிஷ் மச்சி ஃபேமிலிக்கு இப்போ ரொம்ப பேசிக்காக வேணும். வெல்கம் பேக் எவ்ரிவன். ஆஃபீஸ்க்குள்ளே போலாம் நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் நடுங்கும், கரெக்டா? எக்ஸாக்ட்லி பூஜா. நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற இங்கிலீஷ்க்கும் ஆஃபீஸில் பேசுகிற இங்கிலீஷ்க்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இன்னைக்கு நம்ம ஃபன்னாக அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஈஸியாக அந்த டிஃப்ரென்ஸை கற்கலாம். ரெடியா? ஓகே மச்சி, என்ன அந்த சீக்ரெட் ஃபார்முலா? PCRனா என்ன? PCR Formula. P for polite, C for clear, R for respectful. இதுதான் உங்க ஆஃபீஸ் கிட். இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பிரேக் டவுன் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் P for polite. மச்சி, நான் டைரக்டா ஹெல்ப் மீ வித் திஸ்னு சொன்னா தப்பா? தப்பில்ல பூஜா, பட் ஆஃபீஸ்ல டைரக்ட் இங்கிலீஷ் கொஞ்சம் ரூடா கேட்கும். இன்ஸ்டெட் யூஸ் could or would. Listen to the difference. Help me versus could you please help me with this? Second one sounds much better, right? Repeat after me, friends. Could. COULD. It changes the whole vibe. நெக்ஸ்ட் இஸ் C for clear. சில நேரம் நம்ம டவுட்டை எப்படி கேக்குறதுன்னு தெரியாம ரொம்ப சுத்தி வளப்போம். Correct. Officeல time is money. Be specific. Instead of saying I have a problem, try saying I have a doubt regarding the project deadline. Specificா பேசினா உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் ஹையா இருக்கும். Friends, remember CLEAR. Speak the point. And finally, R for respectful. மேனேஜர் நம்ம ஒர்க்ல மிஸ்டேக் சொன்னா ஆக்வர்டா இருக்கும் மச்சி. அங்க என்ன பேசலாம்? Great question. Don't say sorry 100 times. Instead, say thank you for the feedback. I will correct it immediately. இதுதான் professional behavior. It shows you are brave enough to learn. ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசினா உங்க வேல்யூ ஆஃபீஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். மச்சி, இப்போ ஒரு பிராக்டிக்கல் சினாரியோ. லீவ் கேக்குறது தான் நம்ம மக்களுக்கு பிக்கெஸ்ட் ஹெடேக். அது எப்படி PCR அப்ளை பண்ணி கேட்கலாம்? சூப்பர். லிசன் ஃப்ரெண்ட்ஸ், டைரக்டா ஐ வாண்ட் லீவ் டுமாரோன்னு கேட்காதீங்க. ட்ரை திஸ். I would like to request a leave for tomorrow due to some personal work. See, polite இருக்கு, clear இருக்கு. Request. REQUEST. Request பண்றது தான் பெஸ்ட் வே. இன்னொரு முக்கியமான விஷயம் மச்சி, பேசுறது மட்டும் ஆஃபீஸ் இங்கிலீஷ் இல்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் கீ. LISTENING. ட்ரூ பூஜா. மேனேஜர் ஏதாச்சும் சொல்லும்போது சும்மா ம்னு நிக்காதீங்க. யூஸ் phrases like I see your point or understood, I will get on it. அவங்களுக்கு புரியும் நீங்க ஆக்டிவ் ஆயிக்கீங்கன்னு. This builds professional trust. இப்போ நான் PCR அப்ளை பண்ணுவேன். I understand it's urgent, but could you give me 10 minutes? I'm in the middle of a task. இப்போ நான் நோன்னு சொல்லல, பட் கிளியரா டைம் கேட்டிருக்கேன். This is so helpful. Perfect. ஆஃபீஸ்ல பவுண்டரிஸ் செட் பண்றதும் ஒரு கெத்து தான். Manners matter, friends. மச்சி, எபிசோட் 7 செம்ம இன்ஃபர்மேட்டிவ். So சம்மரைஸ் பண்ணுங்க. PCR மெத்தட்: polite, could or would, clear, be specific and respectful. இது தெரிஞ்சா ஆபீஸ்ல நீங்க தான் ஸ்டார். Absolutely. Friends, don't just watch. இன்னைக்கு ஈவினிங் உங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு could you phrase யூஸ் பண்ணி பேசுங்க. That's your homework. கமெண்ட்ல சொல்லுங்க which PCR step was your favorite. எஸ், உங்க ஆஃபீஸ் சக்சஸ் ஸ்டோரிஸை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ப்ரொஃபஷனல் இமெயில் ரைட்டிங் பத்தி பேச போறோம். Don't miss it. Episode 7 done. Stay professional, stay talkative. Bye bye.